Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகாபெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानी जनसेवितं वेद वेदान्त परिपालनं ज्ञानी जनसेवितं वेद वेदान्त परिपालनं सूर्यकोटि प्रकाशं सूर्यकोटि प्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटि प्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय
जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदिशंकर முக்குடி ஒரு குடி குடியாதே, ஐம்பிடி ஒரு பிடி பிடியாதே, பெற்ற தாய்க்கு சோறு போடாதே, வெற்றிலை போடாதே, ஆடு ஏறு போகுது கான். நான் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் கவனம் எல்லா பக்கமும் இருக்கும். சரி, இதனோட அர்த்தம் என்ன? யாருக்காவது தெரியுமா? ஏன்பா சாமிநாதா, உனக்கு கூடவா தெரியாது? இல்ல, தெரிஞ்சவா யாராவது சொல்லுவாளோன்னு பார்த்தேன். இது ரொம்பவே அர்த்தம் புதிஞ்ச பழமொழி. 5 வரியில பலவித தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முக்குடி ஒரு குடி குடியாதே அப்படின்னா நம்ம ஆச்சமணியம் பண்றோம் இல்லையா, அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமான்னு, அது தனித்தனியா பண்ணணும். ஒரே வாயா குடிக்க கூடாது. 5 பிடி ஒரு பிடி பிடியாதே. நாம பிராணாகுதிய ஒரே தடவையா செய்யக்கூடாது. அதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பெற்ற தாய்க்கு சோறு போடாதே. என்னடா இப்படி சொல்லியிருக்கேன்னு தோணும். அதுக்கு விளக்கம் என்னன்னா, நம்மளை பெத்தவாளுக்கு நம்ம சோறு போடக்கூடாது, அவள்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கணும். சோறுன்னா அதுல எல்லாமே அடக்கம். அதனாலதான் அந்த காலத்துல நம்ம வாங்குற சம்பளத்தை பெத்தவாள்கிட்ட கொடுத்துட்டு அவளை நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்டேருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அடுத்ததா வருது ரொம்பவே சுவாரஸ்யமானது. வெற்றிலை போடாதே. இந்த காபி குடிக்காதேங்கிற மாதிரி வெத்தலை பாக்கு போடாதேன்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. வெற்றிலை போடாதே. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெற்றிலை வெறும் இலைய தூக்கி போடக்கூடாது. அதுல கொஞ்சம் மிச்சம் வைக்கணும். ஆடோ மாடோ மற்ற பிராணிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும். எவ்வளவு ஒரு உன்னதமான தத்துவம் பாருங்க. கடைசியா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆடு ஏறு போகுது கான். ஆடு புனித நதிகளில் நீராடு. ஏறு புனித க்ஷேத்திரங்களுக்கும் மலைகளிலும் ஏறு. போகுது கான். இந்த மாதிரிலாம் நம்ம க்ஷேத்ராடனம் போனோம்னா செஞ்ச பாவம்லாம் கரைஞ்சு நம்மளையே தூய்மைப்படுத்திக்கலாம். இதே மாதிரி எத்தனையோ உபதேசங்கள், தத்துவங்கள், பழமொழிகள் நம்ம முன்னோர்கள் அப்பவே நிறைய சொல்லியிருக்கா. பெரியவாளும் ஓயாம இதையே சொல்லிட்டு இருந்தா. நம்ம எல்லாரும் கொஞ்சமாவது இதெல்லாம் கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுவோமே. அப்பா, சரி சரி சரி, போஜனத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பெரியவாள்கிட்ட ஒரு அனுகிரகம் வாங்கிப்போம். ஏண்டா அனுஷா எங்கடா? ஒரு நிமிஷம்ப்பா. என்ன அனுஷா, எல்லாரும் அங்க இருக்கா, நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா வேற உன்னை பத்தி கேட்டா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. எதுக்கு? ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர சொல்றதுக்கா? அலட்சியமா பேசாத. நான் ஒன்னும் அலட்சியமா பேசலையே, சாதாரணமா தானே கேக்குறேன். கூட்டமா நின்ன கோஷம் போட்டா அதுக்கு பேரு பக்தியா? ஸ்டாப் இட் அனுஷா, ஸ்டாப் இட்.
என்னடா சந்துரு, என்னாச்சு? நம்மாத்துல யாருமே இந்த மாதிரி அதிர்ந்து பேச மாட்டாளே. நீயும் அப்படித்தானே இருந்த? இந்த சத்தம் போடுறது, கத்துறது, இந்த வழக்கெல்லாம் எப்பலேந்திரா வந்தது? அங்கேயும் இப்படித்தானே? இல்லம்மா, கேவலமா பேசிட்டா. கோஷம் போட்டா அது பேர் பக்தியான்னு. அது பேர் பக்தியான்னு கேக்குறாம்மா. அனுஷா, இந்த 5-6 வருஷத்துல நீ அந்த நாட்டு சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கலாம். ஆனா அதுக்காக எங்களோட நம்பிக்கைய, எங்களோட பக்தியை நீ கொச்சப்படுத்துறது நன்னா இல்ல. இந்த பாருமா, உனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னா நீ ஒதுங்கி இருக்கலாம். யாரும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம். எந்த ஒரு போதனையுமே திணிக்கப்படக்கூடாது. அதான் சனாதன தர்மம். ஏம்மா, நாங்க போடுறது கோஷமா என்ன? இல்ல எங்களுக்கு பக்தியே இல்லைங்கிறியா? முதலாவது கோஷம் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்துல எந்த தப்பும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வேதம் ஓதும் போது அத வேத கோஷம் அப்படின்னு தானே சொல்றோம். காலப்போக்குல கோஷம்னா ஏதோ ப்ரொட்டஸ்ட்ங்கிற மாதிரி அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு. ரெண்டாவது, உங்க யாரையும் தனிப்பட்ட முறையில நான் விமர்சனம் பண்ணல. உங்க மனசை புண்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. நான் எழுப்பின இந்த கேள்வி பொதுப்படையானது. ஸோ உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணினேன், அக்யூஸ் பண்ணினேன்னு எடுத்துக்க வேண்டாம். என் மனசுல இந்த கேள்வி ரொம்ப நாளா இருந்தது. இன்னைக்கு என்ன அறியாம இட் பர்ஸ்ட் அவுட். இவ எப்பவுமே இப்படிதாமா விதண்டாவாதம் பண்ணிட்டு. சந்திரசேகரா, அவளை தடுக்காதடா. அவ மனசில் இருக்கிற கேள்விகளை, சந்தேகங்களை வெளிப்படுத்தட்டுமே. நம்ம மதத்தோட சிறப்பம்சமே அதுதான்டா. யக்ஷ பிரஷ்ன மாதிரி we allow others to question us, question our belief, our custom, our practice, everything. ஆனா அடுத்த வாழ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி கேட்கக்கூடிய தகுதியோ அருகதையோ நமக்கு இருக்கான்னு நம்மளையே நாம கேட்டு பார்த்துக்கணும். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. கேள்வி கேட்கறதுல 2 விதம் இருக்கு. அறியாமைனால கேட்கறது ஒண்ணு, அறிஞ்சதுனால கேட்கறது ஒண்ணு. ஒரு சிஷ்யன் குருட்ட கேள்வி கேட்டான்னா தனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறான். அதே ஒரு குரு சிஷ்யன்ட்ட கேள்வி கேட்டான்னா குருக்கு பதில் தெரியும். ஆனா சிஷ்யனுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு பரீட்சை பண்ணி பாப்பார். அதே மாதிரிதான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் தாத்தா. கொள்ளு தாத்தா. அப்பா, இருக்கிறதுலே நான் தான் சின்னவ தெரியும். உங்க எல்லாரையும் மீறி நான் பேசக்கூடாதுதான். இருந்தாலும் ஆஸ் அ யங்ஸ்டர் ஐ ஹாவ் அ குவெஸ்டின். இதை நான் அறியாமைனால கேட்கறேன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். மாமி, உங்களுக்கு அனுஷ பூஜையை பத்தியோ இல்ல மகா பெரிவாளை பத்தியோ ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க இந்த மாடர்ன் அவுட்ஃபிட்ல இருந்து வெளில வரணும். appearances are deceptive. எனக்கு மடிசார் கட்டிக்கவும் தெரியும், மிடி போட்டுக்கவும் தெரியும், எனக்கு ஆச்சாரமா இருக்கவும் தெரியும், அனுஷ்டானங்களை கடைபிடிக்கவும் தெரியும், தெய்வத்தின் குரலும் படிச்சிருக்கேன், சைபர் செக்யூரிட்டியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். டிவோட்டி, பக்தன், இதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. வீடு முழுக்க சாமி படம் மாட்டி வச்சா மட்டும் டிவோட்டி ஆயிட முடியாது. வெறும்னு பெரியவா பெரியவா அப்படின்னு சொல்லின்றதா மட்டும் போராது. பக்தி பிரவாகம் வந்து சேராது. நம்மளையே முழுமையா பரிபூர்ணமா அர்ப்பணிக்கணும். டோட்டல் சரண்டர். டிவோட்டி டிவோட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாளே,
அதைத்தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். ஹூஸ் அ டிவோட்டி? யார் நம்ம குருவா ஏத்துன்னு இருக்கோமோ அவர் வகுத்த பாதையில அவர் சொன்ன உபதேசங்கள்லாம் கடைபிடிக்கிறவன் தான் டிவோட்டி, பக்தன். இது ஒரு கேள்வியா இருக்கிறத விட இது ஒரு வேள்வியா மாறணும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். பகட்டு என்னைக்கும் எப்பவும் நிரந்தரம் இல்ல. ஆத்மார்த்தம் தான் சாஸ்வதம். இதுல வெறும் ஈடுபாடு மட்டும் இருந்தா போராது, ஒரு அர்ப்பணிப்பும் இருக்கணும். மனசுல 1000 அழுக்க வச்சுண்டு ஆன்மீகம் பேசுறதுல அர்த்தம் இல்ல. அதுல சிந்தனை சிதறிடும், மழுக அழிச்சுடும். சிந்தனையில ஒரு தூய்மை இருக்கணும், செயல்ல ஒரு தார்மீகம் இருக்கணும். சரி, இவ்ளோ பேசுறியே, நீ என்ன ஒழுங்குன்னு கேட்கலாம். அதான் நான் ஒதுங்கி இருக்கேன். ஏன்னா செய்வன திருந்தச் செய். நான் யாரையும் கேள்வி கேட்கல, என் எண்ணத்தை வெளிப்படுத்துறேன். மகா பெரியவா, மகா சுவாமி, நடமாடும் தெய்வம் அப்படின்லாம் 68வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை எல்லாரும் ஆராதிக்கிறோம், பூஜிக்கிறோம், பக்தாள்னு சொல்லிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாள் யார் யாருன்னு தெரியுமா? சரி, ஏதாவது ஒரு 5 சங்கராச்சாரியால் பேராவது உங்களால சொல்ல முடியுமா? சங்கர மடத்தை ஸ்தாபிச்சவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதா, த ஃபர்ஸ்ட் சங்கராச்சாரியா. அதுக்கப்புறம் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியா, ஸ்ரீ சர்வஜாத்மனேந்திர சரஸ்வதி, श्री सत्यबोधेन्द्र सरस्वती, श्री ज्ञानांदेन्द्र सरस्वती, श्री सुधानंदेन्द्र सरस्वती, श्री आनंद ज्ञानेन्द्र सरस्वती, श्री कैवल्य आनंद योगेन्द्र सरस्वती, श्री कृपाशंकरेन्द्र सरस्वती, श्री सुरेश्वरेन्द्र सरस्वती. 10. श्री शिवानंद चिद्गणेन्द्र सरस्वती, श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती, श्री सच्चिज्ञानेन्द्र सरस्वती, श्री विद्यागणेन्द्र सरस्वती, श्री गंगाधरेन्द्र सरस्वती, श्री उज्ज्वल शंकरेन्द्र सरस्वती, श्री सदाशिवेन्द्र सरस्वती, श्री योगी तिलक सुरेन्द्र सरस्वती, श्री मार्तांड विद्यागणेन्द्र सरस्वती, श्री मुख शंकरेन्द्र सरस्वती. 20. श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती, श्री परिपूर्ण बोधेन्द्र सरस्वती, श्री सच्चित सुखेन्द्र सरस्वती, श्री चित सुखेन्द्र सरस्वती, श्री सच्चिदानंद घनेन्द्र सरस्वती, श्री प्रज्ञा घनेन्द्र सरस्वती, श्री चिद्विलासेन्द्र सरस्वती, श्री महादेवेन्द्र सरस्वती, श्री पूर्ण बोधेन्द्र सरस्वती, श्री बोधेन्द्र सरस्वती. 30. श्री ब्रह्मानंद घनेन्द्र सरस्वती, श्री चिदानंद घनेन्द्र सरस्वती, श्री सच्चिदानंदेन्द्र सरस्वती, श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती, श्री चित सुखेन्द्र सरस्वती, श्री चित सुखानंदेन्द्र सरस्वती, श्री विद्याघनेन्द्र सरस्वती, श्री अभिनव शंकरेन्द्र सरस्वती, श्री सच्चिद विलासेन्द्र सरस्वती, श्री महादेवेन्द्र सरस्वती. 40. श्री गंगाधरेन्द्र सरस्वती, श्री ब्रह्मानंद घनेन्द्र सरस्वती, श्री आनंद घनेन्द्र सरस्वती, श्री पूर्ण बोधेन्द्र सरस्वती, श्री परमशिवेन्द्र सरस्वती, श्री सांद्रानंद बोधेन्द्र सरस्वती, श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती, श्री अद्वैतानंद बोधेन्द्र सरस्वती, श्री महादेवेन्द्र सरस्वती, श्री चंद्रचूडेन्द्र सरस्वती. 50. श्री विद्यातीर्थेन्द्र सरस्वती, श्री सांद्रानंदेन्द्र सरस्वती, श्री पूर्णानंद सदाशिवेन्द्र सरस्वती, श्री व्यासचल महादेवेन्द्र सरस्वती, श्री चंद्रचूडेन्द्र सरस्वती, श्री सर्वज्ञ सदाशिव बोधेन्द्र सरस्वती, श्री परमशिवेन्द्र सरस्वती, श्री आत्मबोधेन्द्र सरस्वती, श्री भगवन्नाम बोधेन्द्र सरस्वती, श्री अद्वैतात्म प्रकाशेन्द्र सरस्वती.
60 ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி 61 ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 62 ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி 63 ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 64 ஸ்ரீ சுதர்ஷன மகாதேவேந்திர சரஸ்வதி 65 ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 66 ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி 67 ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 68 மகா பெரியவா பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி 69 ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி 70 வெறுங்கை முழம் போடாது நிறக்குடம் தழும்பாது ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா